ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத பலன்கள், ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை பார்த்தலாம். பொதுவாக ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் சனீஸ்வரர் வக்ர நிலையில் இருக்கிறாரு. 6ஆம் பாவகத்தில் ராகு, 12ஆம் பாவகத்தில் கேது, 8ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறாப்ல. குருவை பொறுத்த வரையும் 9ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாரு. 9ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் பாவகத்தில் திக்பலம் அடைஞ்சு நீசம் அடைகிறாப்ல. சூரியனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் பாவகத்தில் 17ஆம் தேதி வரையும் இருக்கிறாரு. 17ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் நீசம் அடைகிறாப்ல. புதனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் பாவகத்தில் உச்சம் அடைகிறாரு 10ஆம் தேதி வரையும். 10ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் வராரு புதனை பொறுத்த வரைக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் தான் இருக்கிறாரு. 13ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துக்கு சுக்கிரனை பொறுத்த வரையும் போகிறாரு. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்குது. அதாவது ஜென்மத்தில் சுக்கிரன் ஆட்சி வீட்டில் வலுவாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நினைச்ச மாதிரியான வாழ்க்கை அமையும். நினைச்ச மாதிரியான சந்தோஷமாக இருப்பீங்க. வெளியில் ஊர் சுற்றக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கும். பிடிச்ச இடத்துக்கு போகிறது, பிடிச்ச பொருள் வாங்குறது, பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றது, இது போல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல குரு இருந்து வக்ரம் அடைகிறாரு. அப்படி வக்ரம் அடையும் போது இதுவரைக்கும் தடங்கள் தாமதமாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் கூட இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான முறையில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். அதாவது இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரன் தேடிட்டே இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 9ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வரன் அமையிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் இருக்கிறாப்ல. அதே சூரியன் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு பிறகு போகிறதால முடிஞ்ச வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்குது. சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் திருமண வயதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பான முறையில் நல்ல வரன் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. சனீஸ்வரரை பொறுத்தவரையும் 5ஆம் பாவகத்தில் வக்ர நிலையில் இருந்தாலும் இதுவரைக்கும் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிக்கு உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள், ஒரு சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் வக்ரம் அடைகிறாரு. வேலை செய்கிற இடத்துல மன உளைச்சல் இருக்காது, கருத்து வேறுபாடுகள் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது. மெயினாக தான் பொதுவாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. 7ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பகை வீட்டில் இருக்கிறதால நண்பர்கள் விஷயத்தில் பார்த்து கவனமாக இருங்க. உறவினர்கள் விஷயத்தில் பார்த்து கவனமாக இருங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் 20ஆம் தேதி வரையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில வாக்குவாதங்கள் வரும். ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பகை வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க. 5ஆம் இடத்துல சனீஸ்வரர் வக்ரம் அடைஞ்சு 7ஆம் இடத்தை பார்க்கறதால பார்த்தீங்கன்னா அதாவது புதிய காதல் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே காதல் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காதல் விஷயத்தில் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாக உருவாகும். ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வியில் இருக்குது, பிரிஞ்சிட்டு இருக்கோம், நாங்கள் மீண்டும் ஒன்று சேருவோமா அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்த கணவன் மனைவிகள் கூட இந்த மாதத்தில் ஒன்று சேரக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்குது. தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, சுப விரயங்கள் நடக்கிறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். குழந்தைக்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குழந்தை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு பிறகு போகிறாரு. குரு வக்ரம் அடைஞ்ச குரு சுக்கிரனை பார்க்கும்பொழுது அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை அமைப்புகள் இருக்கும். பிடிச்ச இடத்துக்கு போகிறது, பிடிச்ச பொருளை வாங்குறது, பிடிச்ச உணவு சாப்பிட்றது, இது போல விஷயங்கள் ஏற்படும்.
நல்லா வருமானங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது வேலை செய்கிற இடத்துல நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது சம்பளத்தை விட அதிகமாக வருமானங்கள் ஈட்டக்கூடிய மாதமாகவே இருக்குது. நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் தொழில் வளர்ச்சி அமோகமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதாவது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி உருவாகும். ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோக அமைப்பை உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்கள் இருக்கும். அசுர வளர்ச்சி அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அதை சேமிக்க பழகிறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரய செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க. 5ஆம் பாவகத்தில் சனீஸ்வரர் வக்ர நிலையில் இருக்கிறதால குழந்தைகளுக்காக அதிகமாக விரயங்கள் ஏற்படுறது, குழந்தைகளுக்கு வெளியில் அழைச்சிட்டு போகிறது, அவங்களுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுக்கறது, பிடிச்ச பொருளை வாங்கி கொடுக்கறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டக்கூடிய சூழல்களாக இருக்கட்டும், இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடம் வாங்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மத்தில் வர்றதால வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் சேர்ந்தே பயணிக்கிறதால புதனாதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பேப்பர் பேனா ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, இது எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறதால கடன் தொல்லை இருக்காது, நோய் நொடி இருக்காது, வம்பு வழக்குகள் உங்களுக்கு இருக்காது. அதனால கடன் தொல்லைக்காக நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணுறது, ஓடி ஒளியறது, இது போல பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கடன் தொல்லை இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதாவது கடன் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடனை குறைக்கிறது, கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும். லோனுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் லோன் கிடைக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். புதியதான தொழில் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆசையில் இருப்பீங்க, கனவுல இருப்பீங்க. அதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு சிந்தனை வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்கலாம், பிரச்சனைகள் இல்லை. அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை தனியார் துறையில் நான் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு கூடுதல் கவனத்தோட முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது வெளிநாட்டில் உள்ள நபர்கள் கூட சொந்த ஊர் பக்கம் வர்றதுக்கு, தாய்நாட்டு பக்கம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும், தொலைதூர அலைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து யாருக்கெல்லாம் நல்லா சாதகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, ஜவுளி கடை, அடகு கடை, நகைக்கடை, துணி மூலமான நூல் சம்பந்தமான தொழில் வச்சிருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதத்தில் நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சம்பளத்தை விட கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சூரியனை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீசம் அடைகிறதால அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மன உளைச்சலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு பிறகு தான் இருக்குமே தவிர அது வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது, பிரச்சனைகள் இல்லை. அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் விரய செலவுகள் கொஞ்சம் கூடுதலா பண்ணுவீங்க. முன்னாடி செலவு பண்ணதை விட இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலான விரயங்கள் அப்படிங்கிறது அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா நீசம் அடையும் போது லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா உங்களுக்கு இருக்காது, அரசு பணியில உள்ள நபர்களுக்கு மட்டும். அதே போன்று பேசி பிழைக்கக்கூடிய தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், அது ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிடர் துறையில இருந்தாலும் சரி, இல்ல மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், அட்வொகேட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பேரு புகழ் கிடைக்கும், ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சில நபர்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்படும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று இரும்பு சம்பந்தமான தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல அங்க வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும், கனரக வாகனங்கள் உற்பத்தி பண்ற இடமா இருக்கட்டும், அதை வந்து சேல்ஸ் பண்ற இடமா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறவங்களா இருக்கட்டும், இல்ல மெக்கானிக்கா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள், லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா குரு சுக்கிரன் பார்வையில இருக்கும்போது இவங்களுக்குலாம் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, வருமானம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. விவசாய பணிகள் செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல கீழ்மட்ட பணிகளா இருக்கட்டும், நீர் சம்பந்த தொழில் மூலமான நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு, பிரச்சனைகள் இல்லை. அதாவது துலாம் ராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகாரங்களை விட உங்களுக்கு தான் நல்ல அதிர்ஷ்டம், திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல நீங்க ஃபுல்லாவுமே சந்தோஷமா இருப்பீங்க, மன உளைச்சல் இருக்காது, கருத்து வேறுபாடுகள் எதுவும் இருக்காது, சண்டை சச்சரவு பெருசா இருக்காது, மெயினா கடன் தொல்லை இருக்காது. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருக வழிபாடு பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால காலகட்டத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் வியாழன்கிழமை அன்று அருகே உள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது நல்லா இருக்கும் என்று கூறி
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.